அதுவும் பாத்தீங்கன்னா இந்த சேமியோட சாப்பிடும்போது இன்னும் டேஸ்டா இருக்கும் பாரு, நல்லா இருக்கும். ஒரு 4-5 வருஷமா சாப்பிட்டாருப்பா. 4-5 வருஷத்துல டேஸ்ட்னா திருத்தூர்ல ஓரளவுக்கு பெஸ்டா இருக்கு. இங்க குவாலிட்டி டேஸ்டும் நல்லா இருக்கும், பெஸ்டா குவாலிட்டி நல்லா இருக்கும். வேற அந்த எண்ணெய் அந்த பிரச்சனை எல்லாம் வர்றதில்ல. எவ்வளவு சாப்பிட்டாலும் சரி, ஆயில் மிஸ்டேக்கு எதுவும் வர்றதில்ல. ப்ரூவா வந்து பாத்தீங்கன்னா நியூ ஆயில் தான், மோஸ்ட்லி ரீஃபண்ட் தான் யூஸ் பண்றாரு. நல்லா டேஸ்டா இருக்கும், சாப்பிடுறது பெஸ்டா இருக்கும். ஐயா நம்ம கடைக்கு டேஸ்ட் எல்லாம் இது வராங்கய்யா, சுத்தமா இருக்கு பொருள். 5 வருஷமா இருக்கிறேன், ஒரு சண்டை இல்லை பிரச்சனை இல்லை, சலட் நல்லா இருக்குது. வராங்க தேன் சாப்பிடுறதுக்கு, எந்த குறை இல்லாம இருக்குது. ஒரு 4-5 வருஷமா சாப்பிட்டாருப்பா. 4-5 வருஷத்துல டேஸ்ட்னா திருத்தூர்ல ஓரளவுக்கு பெஸ்டா இருக்கு. இங்க குவாலிட்டி டேஸ்டும் நல்லா இருக்கும், பெஸ்டா குவாலிட்டி நல்லா இருக்கும். வேற அந்த எண்ணெய் அந்த பிரச்சனை எல்லாம் வர்றதில்ல. எவ்வளவு சாப்பிட்டாலும் சரி, ஆயில் மிஸ்டேக்கு எதுவும் வர்றதில்ல. ப்ரூவா வந்து பாத்தீங்கன்னா நியூ ஆயில் தான், மோஸ்ட்லி ரீஃபண்ட் தான் யூஸ் பண்றாரு. நல்லா டேஸ்டா இருக்கும், சாப்பிடுறது பெஸ்டா இருக்கும். அதுவும் பாத்தீங்கன்னா இந்த சேமியோட சாப்பிடும்போது இன்னும் டேஸ்டா இருக்கும் பாரு, நல்லா இருக்கும். எங்க டீமோட ஃபேவரட் ஃபுட். எங்க டீம் வந்துச்சுன்னா எங்களுடைய ஃபேவரட் ஃபுட் சேமியாவும் உள்ளிகாய் மட்டும்தான். ஐயா நம்ம கடைக்கு டேஸ்ட் எல்லாம் இது வராங்கய்யா, சுத்தமா இருக்கு பொருள். 5 வருஷமா இருக்கிறேன், ஒரு சண்டை இல்லை பிரச்சனை இல்லை, சலட் நல்லா இருக்குது. வராங்க தேன் சாப்பிடுறதுக்கு, எந்த குறை இல்லாம இருக்குது. சாப்பிட்டா ஜீரணம் ஆகுது, நல்லா இது சொல்றாங்க. ஃப்ரெஷ்ஷா கறி இது, ஃப்ரெஷ்ஷா ஆகுது. ஆமா ஆமா.